சும்மா நாங்கள் மக்களே. ஸோ நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரொமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரொமோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த ப்ரொமோ மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குது. எப்போ பார்த்தாலும் எங்கள் அக்கா கொடுக்குற ப்ரொமோ எல்லாமே எனக்கு கொஞ்சம் அப்படி தான் ஃபீல் கொடுக்குது. அந்த வகையில் இந்த ப்ரொமோவுமே எனக்கு லைட்டாக அப்படி தான் இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரொமோ மாதிரியே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அக்கா ஒரு தடவை டீலக்ஸ் ரூமில் இப்படி தான் பஞ்சாயத்தை பண்ணிட்டு, நான் எல்லாரும் சேர்ந்து வேலை வாங்குறீங்களா என்ன, உங்கள் இஷ்டத்துக்கு என்னால் வேலை செய்ய முடியாடா, போங்கடா நான் வேலை ரிசைன் பண்ணிட்டு போடுறான்னு சொல்லிட்டு அக்கா போனாங்க. அதே மாதிரி அதே ப்ரொமோ மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் கொடுக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூமுக்கு வேலை செய்கிறதுக்கு 2 பேர் எடுப்பாங்கல்ல, அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே பாரு, வியானா, இவங்க 2 பேரும் எடுத்திருக்காங்க. இதில் எப்பவும் போல நம்ம அக்கா பாரு வந்து உங்கள் இஷ்டத்துக்கு என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சண்டையை போடுறாங்க. என்னன்னா சுபிக்ஷா வந்து அங்கே ஏதோ குப்பையை காமிச்சு, அக்கா இந்த குப்பையை எடுத்து வெளியே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அங்கே இருக்க குப்பையை, டீலக்ஸ் ரூமில் இருக்க குப்பையை, வெளியே உள்ள குப்பை இல்லை, டீலக்ஸ் ரூமுக்குள்ள உள்ள குப்பை, அங்கே இருக்க குப்பையை எதையும் ஒன்று காட்டி அக்கா இதையும் தூக்கி வெளியே போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம பாரு அக்கா எடுத்தோடனே எங்க பாரு குப்பையெல்லாம் நல்லா எடுத்து போட முடியாது, சும்மா நீங்கள் சொல்கிற குப்பையெல்லாம் எடுத்து போடுறாங்க, நான் இங்கே வரல அப்படின்ற மாதிரி அக்கா சண்டையை போடுறாங்க. அப்போ ஆதிரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டில் வேலை பார்க்க வர்றவங்க தான் குப்பையை எடுத்து போடணும், நீங்கள் தானே எடுத்து போடணும், நாங்களாம் எடுத்து போட முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்கா உன்னை திருப்பி இங்கே பாரு குப்பையெல்லாம் என்னால் எடுக்க முடியாதுப்பா, உங்கள் இஷ்டத்துக்கு என்னால் எடுத்துகிட்டு இருக்க முடியாது, வேறு ஏதாவது வேலையை சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்துல தர்ணா பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. திருப்பி அந்த இடத்துல ஆதிரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ நாங்கள் வேணால் இதெல்லாம் கவரில் போட்டு சுற்றி கெட்டி கொடுத்துறவா, கெட்டி கொடுத்தா நீங்கள் தூக்கிட்டு போவீங்களா, அப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அங்கே வேறு ஏதோ குப்பை கிடக்குது. ஏன்னா அக்கா சும்மா சண்டை போட மாட்டாங்க நண்பர்களே, அங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன பாயிண்டை வச்சு லாக் பண்ணி தான் சண்டை போடுவாங்க. வெறும் குப்பையாக இருந்தால் அக்கா எடுத்துகிட்டு போகிறேன்னு போயிருப்பாங்க. அப்போ அங்கே வேறு ஏதோ கிடக்குது, வேறு ஏதோ குப்பை கிடக்குது, அதை கெட்டி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம அக்கா வந்து அப்பெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம ஆதிரை அவர்கள் வந்து நான் வேணா இப்போ கவரில் போட்டு கெட்டி தரவா, அப்போ எடுத்துகிட்டு போவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன எனக்கு புரியல, நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வீட்டில் ஒரு 10 பேர் ஒரு வேலையை பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் இந்த வேலையை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா உடனே அந்த ஒருத்தரை வந்து எல்லாரும் சேர்ந்து கெட்டவங்கன்னு சொல்கிறீங்களா, எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி வேலை செய்ய வந்தவங்களும் இந்த விஷயத்த பண்ணாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம விக்கல் சுக்கிரம் தான் அங்கே வேலை செய்ய போனாப்ல. ஸோ விக்கல் சுக்கிரம்லாம் அதை பண்ணாங்க, அந்த குப்பையெல்லாம் அவர் தான் கெட்டி எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, உங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா, வேலைக்கு வந்து நீங்கள் தானே இந்த குப்பையை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் அக்கா இப்படி சொல்கிறாங்க, 10 பேர் செஞ்சுட்டா நானும் செய்யணுமா, 10 பேர் செஞ்சோடனே அவங்க நல்லவங்க, நான் செய்யலைன்னா நான் கெட்டவளா அப்படின்ற மாதிரி அக்கா ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அக்கா எனக்கு புரியலக்கா, கரெக்டு தானேக்கா, இதுக்கு முன்னாடி வேலைக்கு வந்த எல்லாருமே அந்த வேலையை வந்து எதுவுமே சொல்லாமல் செஞ்சுட்டு போகிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் அந்த வேலையில் குறை கண்டுபிடிக்கிறீங்க, அப்போ உங்கள் மேலே தானேக்கா குறை இருக்குன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா, மேபி அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா அக்கா வந்து எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் ஏதாச்சும் வாங்கி கட்டிப்பாங்க. அடுத்த கனி அவர்கள் டாப்புன்னு உள்ளே வந்துட்டாங்க. வீட்டோட தலை உள்ளே வந்துட்டு, இங்கே பாருங்க பழைய கதையெல்லாம் விடுவோம், சரியா, பழைய கதையெல்லாம் விடுவோம், புதுசாக இப்போ வருவோமா, புது கதையை பேசுவோமான்னு சொல்லிட்டு அக்கா அடிக்கிறாங்க. வீட்டில் விஜே பாருக்கு ஏத்தால் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் மட்டும்தான். விஜே பாரு ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது கனி அவர்கள் உள்ளவே பேச ஆரம்பிச்சா விஜே பாரு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்தோடு நடந்து போயிடுவாங்க. இன்றைக்கான எபிசோட் வேணா பாருங்க, லைவ்ல வேணா பாருங்க, அப்படித்தான் இருக்கும். அக்கா வந்து ஏதாவது பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, உடனே கனி அவர்கள் உள்ள பேச ஆரம்பிச்சோன்னே சடன்னு எங்கள் அக்கா பாயிண்ட் இல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாங்க. அப்போ கனி அவர்கள் அதான் சொல்கிறாங்க, என்னன்னா பழைய கதையை விடுவோம், புது கதைக்கு வருவோம், இங்கே வேலை செய்கிறவங்க தான் இதெல்லாம் கெட்டி எடுத்துகிட்டு போகணும், ஓகேவா, இங்கே வேலை செய்கிறவங்க தான் இதை கெட்டி எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீங்கள் வந்து இதை பண்ணுறீங்களா இல்லையா, உங்களுக்கு இதை பண்ண விருப்பமா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அக்கா கேட்குறாங்க. இது நல்ல ஒரு கொஸ்டின் தானே, இதிலே ஆன்சர் டப்புன்னு கிடச்சிரும். ஏன்னா எங்கள் அக்கா வந்து கேமுக்காண்டி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா டப்புன்னு இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை உண்மையாகவே இந்த குப்பை வந்து கொஞ்சம் வேறு ஏதோ குப்பை அது செட் ஆகாது அப்படின்னா, இல்லைக்கா இந்த குப்பையெல்லாம் எங்களால் எடுக்க முடியாது, அந்த அவங்களோட பர்சனல் திங்ஸ் அந்த மாதிரி குப்பையெல்லாம் எங்களை எடுக்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அதில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி எபிசோட் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும், முக்கியமாக லைவ் பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ஆனால் எனக்கு என்னென்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ப்ரோ, விஜே பார்வை டீலக்ஸ் ரூமுக்கு வேலைக்கு கூட்டம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வேறு ஏதாவது வேலையை வாங்க வேண்டியதானே அவங்கள, வேறு ஏதாவது வேலையை வாங்கலாமே, அந்த கிச்சனில் பேசாமல் போட்டு கிச்சனில் வேலை வாங்கலாம், இல்லாட்டினா வேறு ஏதாவது வேலையில் போட்டு இதை அதை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம். டீலக்ஸ் ரூமுக்கு தான் பவர் இருக்கேன், நீங்கள் டீலக்ஸ் ரூமில் பவர் இருக்கணுன்னே, நீங்கள் டீலக்ஸ் ரூம் பவர் இருக்கணுன்னே டீலக்ஸ் ரூமுக்கே கூட்டு வேலை வாங்கணுன்னா எப்படி சொல்லுங்கள், டீலக்ஸ் ரூம் உங்கள் கையில் பவர் இருக்குன்னு டீலக்ஸ் ரூமுக்கு தான் நாங்கள் கூட்டு வேலை வாங்குவோம்னா என்ன தான் செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. மொத்தத்தில் அப்படி தான் பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. பட் எனக்கு என்னென்னா
ஏன் இவ்வளோ போரிங்காக கொண்டு போகிறீங்க? இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வீக்லி டாஸ்க் வைக்க முடியாது, அதுவும் தெரிஞ்சு போச்சு. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வீக்லி டாஸ்க் வைக்க முடியாது, அது கஷ்டம் தான். ஏன்னா சென்னையை பொறுத்தவரைக்கும் மழை, அது மட்டும் இல்லாமல் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க, எல்லோ அலர்ட்டாக ரெட் அலர்ட் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. நேற்றும் மழை தான். ஸோ நேற்று மழை அப்படிங்கும்போது இன்றைக்கான லைவில் எதுவும் இல்லை இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கும் காலிலேருந்து ஓன்னு மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கும் அவுட் சைட் கேம் வைக்க முடியாது, ஒன்லி இண்டோர் கேம்ஸ் வச்சா மட்டும்தான் உண்டு, மற்றபடி வேறு கேம்ஸ் வைக்க முடியாது. ஸோ எப்படி இவங்க இந்த வாரத்தை கடந்து கொண்டு போக போகிறேன்னு எனக்கு தெரியல. இந்த வாரம் இல்லை, இன்னொரு 2 மாதத்தை வந்து இவங்க எப்படி கடத்தி கொண்டு போக போகிறேன்னு நமக்கு தெரியல. 2 மாதத்தில் சீசனே முடிஞ்சிடும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. பட் எனக்கு என்ன வருத்தம்னா, எங்கள் அக்கா வந்து ஏன் இந்த லெவலுக்கு இறங்கி எல்லா இதுலேயுமே ஒரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரில. போன வாரம் வந்த விக்கல் விக்ரம பொறுத்தவரைக்கு தண்ணி பழம் வேலை வாங்கினார் தெரியுமா? விக்கல் விக்ரம போட்டு தண்ணி பழம் அதை இதை செய்யணும் கத்தி கத்தி வேலைக்கு வாங்கினாங்க, கத்தி வேலை வாங்கினார். ஆனால் விக்கல் சுக்கரம் அந்த இடத்துல எதையுமே யோசிக்காமல் ரொம்ப ஜாலியாக உளுந்து பிறண்டு இப்போ எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுதான் விக்கல் சுக்கரம்கான இதாக இருந்துச்சு. பட் இவங்கள பொறுத்தவரைக்கு எல்லாத்துலேயுமே ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வியானாவாகட்டும் நம்ம விஜய் பார்வாகட்டும், போன வாரம் அந்த ரூமில் இருக்கும்போது, அதாவது டீலக்ஸ் ரூமில் இருக்கும்போது இங்கே உள்ளவங்க ஏதாச்சும் சின்னதாக வேலை செய்யலைன்னா கூட பயங்கரமாக பேசியிருப்பாங்க. ஏன் நம்ம விஜய் பார்வாக்கா வாங்காத வேலையா, பப்பாளி பழத்தை வெட்டும் போது அனபிலா மாதிரி பண்ணு, தலைகளை நின்று சிரிச்சுட்டே பண்ணு, டான்ஸ் ஆடிட்டே பண்ணுன்னு சொல்லிட்டு கெமி அவர்களை வேலை வாங்கினாங்க. கெமி அவர்கள் இதை செய்ய தானே செஞ்சாங்க. அந்த மாதிரி வியானா அவர்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, சாப்பாடு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் வாங்க தான் செஞ்சாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வியானா அவர்கள் பெருசாக அப்படி அவங்க பவரை யூஸ் பண்ணுற மாதிரி சீனை போட்டுட்டு வீட்டுக்குள்ள வேலை செய்யாமல் இருப்பாங்க. அது ஆக்சுவலாக அவங்க வந்து பவரை யூஸ் பண்ணுறதுன்னு இல்லை, பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக பவரே கிடையாது. அவங்க பவர்லாம் யூஸ் பண்ணல, அவங்க சோம்பேறி அப்படிங்கிறத காமிக்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. தான் ஒரு சோம்பேறி அப்படிங்கிறத எப்படி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து இப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் வியானாக்கெல்லாம் நல்ல ஒரு வேலையை கொடுக்கணும் நண்பர்களே. நல்ல ஒரு சோம்பேறியாக அந்த வீட்டுக்குள்ள சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு அளவு வேலையும் செய்ய மாட்டாங்க, அப்படியே வேலை ஏதாவது செய்ய சொல்லுங்க, எல்லாம் செய்ய முடியாது, என் இஷ்டத்தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த வாரம் ஃபுல்லாக நீ அந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய், இதை செய்வியா மாட்டியா, அதை செய்வியா மாட்டியான்னு சொல்லிட்டு உங்கள் வேலை வாங்கியே இந்த வாரத்தை கொண்டு போயிடுவாங்க. வெறுமனைக்கு வேலை வாங்கியே கொண்டு போயிடுவாங்க. அந்த சோம்பேறி கூட்டம் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்துட்டே சீன் போட்டு போயிடுவாங்க. அதை வந்து அவங்க ஒரு கெத்தாக எடுத்துப்பாங்க. வெளியே வந்து அவங்கள ஷிப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கும் காசு வாங்கிட்டு. அந்த குரூப்பை என்ன பண்ணணும்னா இப்போ எடுத்து போட்டு மாஸ் சிங்கப்பெண்ணே ஹா சிங்கப்பெண்ணே ஹா அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு சிங்கப்பெண்? அவங்க வேலை செய்யலைனையா, சொன்ன வேலையை செய்யாமல் அப்படியே வந்து கெத்தாக நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு சிங்கப்பெண் பாட்டு போடுவீங்களா? யாரா நீங்கள்? சத்தம் வேண்டாமல் கடங்கடா எப்பா கடக்கான அப்புறம் ஒரு பெரிய கூட்டம் கிடக்கணும் பாருங்கள். ஓட் லிஸ்ட்லேயுமே அன்அஃபிஷியலாக முதல் இடத்துல இருப்பாங்க. அந்த அளவுக்கு காசுகளை இறக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அது எனக்கு பார்க்கும்போது மன வருத்தமாக இருக்குது ப்ரோ. ஒன்றும் செய்யாத மிச்சர் எல்லாமே இவ்வளோ ஓட்டுகளை வாங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் தூக்கிட்டு வருவாங்க ப்ரோ. வியானா என்ன ப்ரோ இப்படி தப்பு சொல்கிறீங்க? அவங்க இந்த வீட்டில் கரெக்டாக பேசுகிறாங்க ப்ரோ. எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 12-13 மணி நேரம் வீட்டில் முழிச்சு உட்காந்துருக்காங்க. அந்த 12-13 மணி நேரத்தில் 12-13 இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சு 16 மணி நேரத்துக்கு மேலே முடிச்சு உட்காந்துருக்காங்க. அந்த 16 மணி நேரத்தில் 2 பாயிண்ட் பேசுகிறாங்க எங்கேயாச்சும். அந்த 2 பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஓட்டுகளை போட்டு தள்ளிடுவீங்க அப்படி தானே? இந்த வீட்டுக்கு அவங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். முழிச்சு உட்காந்துருக்க நேரங்களில் காலையில் ஒரு பாயிண்ட், இரவு ஒரு பாயிண்ட். இந்த மாத்திரை மாதிரி காலையில் சாப்பிட்டோடனே ஒரு மாத்திரை, நைட்டு சாப்பிட்டோடனே ஒரு மாத்திரை அப்படின்னு மாதிரி காலையும் பகலும் எங்கேயா ஒரு சண்டையில் 2 பாயிண்ட் பேசுவாங்க. அதை மட்டும் நம்ம ஆட்கள் பிடிச்சி வச்சுப்போங்க. ப்ரோ வியானா என்ன பண்ணாங்க ப்ரோ? இங்கே பாருங்கள் பாயிண்ட் பேசியிருக்காங்க. என்னடா பாயிண்ட் இது? ஏதோ ஒரு பாயிண்ட் போகிற பேசினாங்க. இதுக்காண்டி ஓட்டு போட்டுருவேன். யாரா நீங்கள்லாம் காசை வாங்கிட்டு கொடுமை பண்ணுறீங்கடா அப்பா. இதுக்கு விக்கல் சுக்கரம் எவ்வளோ பரவாயில்ல ப்ரோ. வீட்டில் என்ன வேலை செய்ய சொன்னாலும் தவுண்டு பிறண்டி எரிந்துருவோம் அப்படின்னு என்னத்தெல்லாமோ பண்ணி இந்த வேலையை செஞ்சுட்ருக்காப்புல. அந்த மனுஷனை இப்போ கம்பேர் பண்ணும்போது நீங்கள்லாம் குப்பை தான். அதாவது வீட்டுக்குள்ளே அங்கே கிடக்கல, அதை அந்த குப்பையை சொன்னேன், அதை குப்பையை பெருக்கி எடுப்பீங்கன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மல்ல படம் அடுத்த பார்க்கலாம்.